வணக்கம் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பொருள நம்ம எங்கேயாச்சும் பார்த்தோம்னா, அத நேர்மையா யார்கிட்ட ஒப்படைக்கணுமோ, அவங்க கிட்ட ஒப்படைக்கணுமா? இல்ல நாமளே எடுத்து வச்சுக்கலாமா? இன்னைக்கு நாம ஒரு நேர்மையா இருந்த ஒரு மரவெட்டிக்கு என்ன ஆச்சுன்றத பத்தின கதைய தான் இன்னைக்கு பார்க்க போறோம். கதையோட தலைப்பு உண்மையான மரவெட்டி. வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு காட்டோட ஓரத்துல ராமுன்னு ஒரு ஏழை மரவெட்டி வாழ்ந்துட்டு வந்தான். அவனுக்கு ஒரே ஒரு பழைய இரும்பு கோடாரி தான் இருந்துச்சு. அந்த கோடாலிய வச்சுதான் அவன் மரவெட்டி அதிலிருந்து வர வருமானத்தை வச்சுட்டு அவன் வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் ராமு வழக்கம் போல ஆட்டோட ஓரத்துல இருக்கிற ஒரு மரத்தை வெட்டிட்டு இருந்தான். அப்ப அவனோட பழைய கோடாரி எதிர்பாராம அவன் கையில இருந்து நழுவி அந்த ஆத்துல விழுந்துருச்சு. ஐயோ! என் ஒரே கோடாரியே போச்சே! இனி நான் எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ராமு ரொம்ப வருத்தப்பட்டு அழுக ஆரம்பிச்சான். ராமுவோட அழுகுரல கேட்டதும் அந்த ஆத்துல இருந்து ஒரு தேவதை வெளியே வந்தாங்க. அந்த தேவதை ராமு கிட்ட, "ஏன் அழுகுற? உனக்கு என்ன ஆச்சுன்னு?" கேட்டாங்க. ராமு நடந்த அத்தனையும் தேவதை கிட்ட சொன்னான். கவலைப்படாதன்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போய் ஒரு தங்க கொடாலிய வெளியே எடுத்துட்டு வந்து, "இது உன்னோட கொடாலியான்னு?" கேட்டாங்க. ராமு, "இல்ல, இது என்னோடது இல்லன்னு" ரொம்ப நேர்மையா பதில் சொன்னான். தேவதை திரும்ப ஆத்துல போய் ஒரு வெள்ளி கொடாலிய எடுத்துட்டு வந்து, "இது உன்னோடதான்னு?" கேட்டுச்சு. ராமு அப்பவும், "இல்ல, இது என்னோடது இல்லன்னு" சொன்னான். தேவதை மறுபடியும் ஆத்துக்குள்ள போய் ராமுவோட பழைய இரும்பு கோளாரியை எடுத்துட்டு வந்துச்சு. "இதுதான் என் கோடாலி, இதுக்காகத்தான் நான் அழுதேன்னு" ராமு ரொம்ப சந்தோஷமா சொன்னான். ராமுவோட நேர்மையை பார்த்த தேவதை, "ராமு, நீ ரொம்ப நல்லவன். இந்த தங்க கோடாலியும் இந்த வெள்ளி கோடாலியும் உன்கிட்டயே இருக்கட்டும். உன்னோட பழைய இரும்பு கோடாலியும் உனக்கேன்னு சொல்லி 3 கோடாலியும் பரிசா கொடுத்தாங்க." ராமு சந்தோஷமா தேவதைக்கு நன்றி சொன்னான். இது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்? எப்பவும் உண்மையை மட்டும்தான் பேசணும். நம்ம நேர்மைக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஒரு பெரிய பரிசு கிடைக்கும். கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரியில நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி குட்டீஸ். பாய் பாய்.